அம்மாவை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல. இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. ஒரு 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். மேடம், இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க முன்ன இருந்த மாதிரியே இருக்கலாம். ரொம்ப நாள் பெட்ல இருந்ததுனால கொஞ்சம் உங்க ஹெல்த்தை மட்டும் கவனமா பாத்துக்குங்க. சரிங்க. நான் இன்னைக்கு அவசரமா திரும்ப அமெரிக்கா போக வேண்டியது இருக்கு. அதனால சீஃப் டாக்டர் கிட்ட இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அவர் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாரு. சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல சார், ஓகே வரேன். ஓகே காயத்ரி, இந்த ஆபரேஷன் பரபரப்புல உங்ககிட்ட பேச முடியாம போயிருச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ நாம மீட் பண்ணுவோம். கண்டிப்பா டாக்டர். ஓகே காயத்ரி. எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. நான் போட்டு வச்சிருந்த திட்டம், நான் கண்ட கனவு அத்தனையும் சுக்கு நூறா போயிடுச்சு. ரமாவை பொழைக்க விடக்கூடாதுன்னு நினைச்ச நானே அவளுக்காக டாக்டரே வர வச்சு ஆபரேஷனும் பண்ண வச்சு அதுக்காக நான் காசும் செலவு பண்ணி அவளை காப்பாத்தி விட்டுருக்கேன். இந்த உலகத்திலேயே அழிக்கணும்னு நினைச்ச எதிரியை காப்பாத்தினது நான் ஒருத்தியாதான் இருப்பேன். ஆமா மேடம், ஒவ்வொரு தடவையும் அந்த ரமாவை நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு தான் அது நஷ்டமாகுது. அன்னைக்கு அந்த 5 கோடி, இன்னைக்கு இந்த ஆபரேஷன் செலவு. ஆமா, உங்களை மாதிரி ஒண்ணுக்கு உதவாத ஆளுங்களை கூட வச்சிருந்தா வேற என்ன நடக்கும்? நஷ்டம்தான் ஆகும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி ஒரு வேலை கொடுத்தேன், அத நீங்க சொதப்பிட்டீங்க. ஒரு நர்ஸ வர வச்சு ரமாவை கொல்லலான்னு இவளுக்கு ஒரு வேலை கொடுத்தேன், ஒரு தத்திய கூட்டிட்டு வந்து இவளும் சொதப்பிட்டா. ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாத உங்களை எல்லாம் கூட வச்சிருந்தா நானு இப்படிதான் தோத்து போய்கிட்டே இருக்கணும். இல்ல இல்ல, எல்லாமே ஏன் தப்புதான். இப்படி ஒரு முட்டாளுங்களை என் பக்கத்திலே வச்சிருக்கேன் பாரு, ஏன் தப்புதான். இப்ப எதுக்கு மேடம் முடிஞ்சு போனதை பத்தி பேசி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது பெட்டர் இல்லையா? வேற என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி என்ன பிளான் வச்சிருந்தேனோ அதேதான் செய்யணும். அது என்ன பிளான் மேடம்? ரமா கண் முன்னாடியே அவ குடும்பத்தையே அவகிட்ட இருந்து பிரிச்சு அவளை தனியா தவிக்க விடணும்னு நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எதுக்கு அவளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்? ஒரேடியா இந்த ஆபரேஷன்ல ரமாவோட கதைய முடிச்சிடலான்னு நினைச்சேன். அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ரமா என் குடும்பத்தை பிரிச்சு என்ன தனி மரமா ஆக்குனால, இப்போ நான் அதையே அவளுக்கு திருப்பி கொடுத்தாதான் அந்த கணக்க சரி பண்ணணும்னு தோணும். ரமாவோட நல்ல நேரம், அவ இந்த ஆபரேஷன்ல பொழைச்சு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரா. ஆனா அவளோட கெட்ட நேரம், அவ இருக்க போற அதே வீட்ல இனிமே நானும் இருக்க போறேன். இதுக்கப்புறம் நான் ஆட போற ஆட்டத்துல ரமாவை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் அவகிட்ட இருந்து பிரிப்பேன். நான் அனுபவிச்ச அதே வலிய அவளும் அனுபவிக்கிற மாதிரி செய்வேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரியே அவளும் குடும்பத்தை இழந்துட்டு தனியா நிப்பா.
அப்ப அவ வாயாலேயே செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். கரெக்ட் மேடம். உங்களுக்கு அவங்க செஞ்சதுக்கெல்லாம் இப்படிதான் நீங்க திருப்பி கொடுக்கணும். கொடுக்கற எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா கொடுக்கற. இது வரைக்கும் எதிரில ஆள் இல்லாம ஆட்டோ சூடு பிடிக்காம இருந்துச்சு. இப்போ ரமா வந்துட்டால, இனிமே பாருங்க, இந்த காயத்ரி ஆட போற ஆட்டத்துல ரமாவோட வீடே பத்திக்கிட்டு எரிய போகுது. உள்ள வாங்கம்மா போலாம். வாங்கம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு குணமாயிட்டதா சொன்னாங்க. அதான் உங்களை நேர்ல பார்த்துட்டு போலாம் வந்தோம்மா. ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா, வந்திருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏற்பாடெல்லாம் சரிம்மா. பாரு. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் பாட்டி. எங்களுக்குலாம் இப்பதான் செம ஹாப்பியா இருக்கு. பாட்டி அவ்வளோ மிஸ் பண்ணீங்களா? ஆமா பாட்டி, நீங்க பழைய மாதிரி வந்ததும் தான் எங்களுக்கு ஜாலியா இருக்கு. இனிமே பழைய மாதிரி விளையாடுவீங்கல்ல? அதுக்கு என்ன, விளையாண்டா போச்சு. என்னத்த புதுசா வீட்டை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? பின்ன ரொம்ப நாளா கோமாலேயே இருந்துட்டேன்ல, எல்லாமே கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஆமாம்மா, எங்களுக்கும் அதே ஃபீலிங் தாம்மா. நீங்க பெட் ரெஸ்ட்லயே இருந்ததால வீடே களையளந்த மாதிரி தாம்மா இருந்துச்சு. இப்பதான் புதுசா ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. என்னம்மா தேடுறீங்க? எல்லாரும் இங்க இருக்கீங்க, ஆனா அர்ஜுன் அர்ச்சனாவை மட்டும் காணுமே. அவங்க எங்க போனாங்க? அர்ச்சனா வந்து அவ கூட படிக்கிற ஃப்ரெண்டோட பர்த்டேவை கொண்டாட போயிருக்கா. அர்ஜுன் அமெரிக்கா போயிருக்கான் அத்தை. அமெரிக்காவுக்கா? என்ன சரிதா சொல்ற? ஆமா அத்தை, அவன் படிப்புக்காக இங்கிருந்து அமெரிக்கா போயிருக்கான். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? காயத்ரி அத்தை தான். சித்திதாமா அமெரிக்கால அவன் படிக்கிறதுக்காக சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஓ, ஸ்கூல் காலேஜ்னு அவனுடைய மொத்த படிப்புக்கும் சித்தியே ஹெல்ப் பண்ணிட்டாங்கம்மா. என்ன நீங்க முன்னாடியே கண் முழிச்சிருந்தா இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு அவன் அமெரிக்கா போயிருப்பான்.
ஏன் அத்தை? நாமளே அர்ஜுன் ஃபியூச்சர்ல அமெரிக்கால போய் படிக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம். அத காயத்ரி அத்தை இப்பவே நிறைவேற்றி வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு ஆபரேஷன், இன்னொரு பக்கம் அர்ஜுனோட அமெரிக்கா படிப்புன்னு அத்தை செஞ்ச உதவிக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. சித்தி, ஆயுசு 100 உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி அம்மா கிட்ட பெருமையா பேசிட்டு இருந்தோம். அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அம்மாவா? இதோ இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க. பேசணுமா? ஆமா. ஒரு நிமிஷம். அம்மா, சித்தி பேசணுமா? என்ன காயத்ரி, நான் இல்லாத நேரத்துல என் இடத்த புடிச்சிட்ட போலையே. நான் பெட் ரெஸ்ட்ல இருந்த டைம்ல நான் இருந்த இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் என் இடத்துல இருந்து செஞ்சிருக்கியே, அத சொன்னேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அர்ஜுனை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க ஏற்பாடு பண்ணதுக்கு. ஏன்க்கா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அர்ஜுன் எனக்கும் ஒரு வகையில பேர மாதிரி தானே. அப்புறம் நீங்க இல்லன்னு ஒண்ணும் நான் உங்க இடத்த பிடிக்கல. நீங்க இருந்தாலும் உங்க இடத்துல இருந்து இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்க்கா. ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்தா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு வேண்டியிருந்தேன். அதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். சரிம்மா. சரிதா, அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கொடு. வீடியோ காலா போடு. பவி, நான் சொன்னதை மறந்துட்டியா? என்ன சித்தி? அர்ஜுன் ஃபோன் பண்றப்போ உன்னையும் பேச சொல்லுவாங்கல்ல? அம்மா சித்தி. நீதான் அர்ஜுன் வர வரைக்கும் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கல. அதனால நீ ரூமுக்கு போயிடு, சரியா? சரி சித்தி. சரி. அர்ஜுன், பாட்டி லைன்ல இருக்காங்க, பேசு. கொடுங்கம்மா. அர்ஜுன். ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? பாட்டி நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, அமெரிக்கால ஜாலியா இருக்கேன். ஓஹோ, அதான் பாட்டி கிட்ட கூட சொல்லாம கிளம்பி போயிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக்கே குணமாயிடுவீங்கன்னா நான் அமெரிக்காவுக்கு வராமலே இருந்திருப்பேன். சும்மா உன்னை கிண்டல் பண்ண. நீ அமெரிக்காக்கு போனதுல பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன், அங்க நீ தனியா இருக்க, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? படிப்புல நல்லா கவனம் செலுத்தணும். சரிங்க பாட்டி. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க இப்ப குணமானதுக்கு யார் காரணம் தெரியுமா? காயத்ரி பாட்டியா? எல்லாம் சொன்னாங்க. அவங்க இல்ல பாட்டி, பவி தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னடா சொல்ற? ஆமாம் பாட்டி, அவதான் உங்களுக்காக கோயிலுக்கெல்லாம் போய் ப்ரே பண்ணா. அடிக்கடி உங்ககிட்ட வந்து பிடிச்சதெல்லாம் பேசணும், பாட்டு பாடினா. அவ உங்களுக்கு நிறைய செஞ்சா பாட்டி. பவியோட வேண்டுதல் எல்லாமே சேர்ந்துதான் பாட்டி உங்களை குணமாக வச்சிருக்கு. வேணா பவிக்கிட்டே கேளுங்களேன். ஆமா, பவி அங்கதானே இருக்கா? அவகிட்ட போனை கொடுங்க.
பவி இங்கே தானே இருந்தா, எங்க போனா? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா. அது அவளுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாமா, அதுக்கு படிக்க போயிருப்பாமா. பரவாயில்ல, பவித்ரா கிட்ட அர்ஜுன் லைன்ல இருக்கான்னு கூப்பிடு. ஜோதி, உன்கிட்ட தான் சொல்றேன், போய் பவியை கூட்டிட்டு வா. சரிம்மா. பவித்ரா வந்து அர்ஜுன் கிட்ட பேசுறதுக்குள்ள கட் பண்ணிடுவான். ஐயோ, என்ன லைன் கட் ஆயிடுச்சு? இருங்க அத்தை, மறுபடியும் ட்ரை பண்றேன். லைன் போகவே மாட்டேங்குது. சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்ன பவி, இவ்ளோ நேரம் இங்கே தானே இருந்த, எங்க போன? அர்ஜுன் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். லைன் கிடைச்சதா சரிதா? கிடைக்கவே மாட்டேங்குது அத்தை. அத்தை, நீங்க இப்ப போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. லைன் கிடைச்ச உடனே நம்ம பேசலாம். ஜோதி, அத்தைய ஃபர்ஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போ, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்ல இல்ல, பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். அதான் எனக்கு துணையா பவி இருக்கால. முரளி, வந்தவங்கலாம் வெளியே நிக்கிறாங்க. அம்மா அவங்கள சாப்பிட வச்சு அனுப்ப சொன்னாங்க. வாங்க போய் சாப்பாடு போடுவோம். வாங்க போலாம். அப்பா, இந்த குட்டி பிசாச அர்ஜுன் கிட்ட பேச விடாம தடுக்கிறது பெரிய தலைவலியா இருக்கும் போலயே. அதுவும் அம்மாவை வச்சுக்கிட்டு இதை தடுக்கிறது பெரிய வேலைதான். எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் இதை செஞ்சுதான் ஜோதி ஆகணும். அவங்க 2 பேரையும் இப்பவே பேசி பழகவிட்டா நாளைக்கு இதை விட பெரிய தலைவலி நமக்கு. என்ன ஆனாலும் சரி, எப்பவும் பவியும் அர்ஜுனும் பேசாம பாத்துக்கணும். அதான் நல்லது. பவி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல பாட்டி. நீ எப்பவுமே கலகலன்னு சிரிச்சிட்டு தானே இருப்ப. இப்போ முகமே வாடி போன மாதிரி இருக்கு. ஏன், பாட்டி குணமாய் திரும்ப வந்ததுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? ஐயோ பாட்டி, என்ன பேசுறீங்க? நம்ம வீட்லயே நீங்க குணமாகி வந்ததுக்கு அதிகமா சந்தோஷப்படுறது நான் தான், தெரியுமா? அதான் அர்ஜுன் சொன்னானே, நீ எனக்காக வேண்டினது, நான் குணமாகணும்னு எனக்காக பாட்டு பாடினது, என் கூட பேசினது எல்லாத்தையும் அர்ஜுன் சொன்னான். பாட்டி மேல பவித்ராவுக்கு அவ்வளோ பாசமா? பாசம்லாம் இல்ல, பின்ன ரொம்ப ரொம்ப பாசம். பவி, என்னது இது கேமரா? ஆமா பாட்டி, சிசிடிவி கேமரா. அது எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி இது என் ரூம்ல இல்லையே, திடீர்னு எப்படி வந்துச்சு? அதுவா பாட்டி, நீங்க இந்த ரூம்ல இருந்தப்ப திடீர்னு யாரும் இல்லாதப்ப உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா அது எங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான்.
என்ன ரமா எப்படி இருக்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியுது. நம்ம கம்பெனி பொறுப்பெல்லாம் காயத்ரி சித்திக்கு மாத்தி கொடுக்கறதா இருக்கும். முதல்ல கையெழுத்து போடு, போய் அத்தையை பார்த்து பத்திரத்தை கொடுத்துட்டு வருவோம். உன் கம்பெனி ஃபேக்டரின்னு எல்லாத்தையும் நான் மொத்தமா ஒழிச்சு கட்ட போறேன். நீ பேசுறத கேட்டு மேடமோட விரல் அசையுது. சீக்கிரமா எழுந்திருச்சு வாங்க பாட்டி. அர்ஜுன் மட்டும் தான் என் மேல கோவமா இருக்கான்னு நான் சொல்லுவேன்ல. இதுக்கப்புறம் பவி கூட சண்டை போடவே மாட்டேன் பாட்டி. வேணும் சித்தப்பா, இன்னைக்கு அந்த நகைய பிசினஸ்க்காக கேக்குறாங்க பாட்டி. நான் நகையை கொடுக்கவா? நான் இன்னைக்கு ஒரு பெரிய தப்பை செய்ய இருந்தேன் அத்தை. ஏற்கனவே நஷ்டத்துல இருந்த நம்ம கம்பெனி ஒரு பெரிய மீள முடியாத நஷ்டத்துக்கு கொண்டு போக இருந்தேன். அவங்களுக்கு உன் மேல டவுட் இல்லையா? லாக்கர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சதா? இப்பதான் மேடம் தேட ஆரம்பிச்சாங்க, இன்னும் கிடைக்கல. நீ அதை எடுத்துறணும். நான் பேசுறது கேக்குதுன்னு எனக்கு தெரியுது. நம்ம கம்பெனி பொறுப்பெல்லாம் காயத்ரி சித்திக்கு மாத்தி கொடுக்கறதா இருக்கும். முதல்ல கையெழுத்து போடு, போய் அத்தையை பார்த்து பத்திரத்தை கொடுத்துட்டு வருவோம். உன் கம்பெனி ஃபேக்டரி எல்லாத்தையும் நான் மொத்தமா ஒழிச்சு கட்ட போறேன். நீ பேசுறத கேட்டு விரல் அசையுது. சீக்கிரமா எழுந்திருச்சு வாங்க பாட்டி. என் மேல கோவமா இருக்கான்னு சொல்லுவேன்ல. இதுக்கப்புறம் பவி கூட சண்டை போடவே மாட்டேன் பாட்டி. இன்னைக்கு அந்த நகைய பிசினஸ்க்காக